எவன்டா இருக்கு நாடுற இடத்துல நீ வந்து ஆடிட்டு இருக்க? இது ஏன் காலம் 2026 நாங்க தான். தம்பி விக்கிரவாண்டியில ஒரு தேர்தல் வந்துச்சு, இடைத்தேர்தல். அங்க எங்க போனீங்களா? அங்க மாநாட்டை பாத்தீங்கல்ல, விக்கிரவாண்டி மாநாட்டுல கரூர் மாநாட்டை பார்த்தோமே, என்ன லட்சணத்துல போச்சுன்னு. ப்ரோ அதெல்லாம் வந்து சதி ப்ரோ, நம்மள தேவையில்லாம பாத்துட்டாங்கோ. அதெல்லாம் ஆம்புலன்ஸ் எப்படி அது கரெக்ட் டைம் வரும்? சதி ப்ரோ, சதி ப்ரோ. மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல, மக்கள். இந்த பாவப்பட்ட மக்களை சொல்லணும்பா. அதாவது நடிகரை பாக்குறதுக்கு போயிருக்காங்க, கூட்டத்துல போயிடுச்சு. அது கூட மக்கள் புரிஞ்சுக்காம அவனை பார்த்தது அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா என்னைய விட்டுருக்க, என் தொண்டர்ல மட்டும் பிடிக்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. டயலாக்க மட்டும் பக்கமா பேச தெரியும். செயல்ல ஒண்ணும் கிடையாது, கோட்பாடு கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. தற்குறி மாதிரி இப்படி ஆட்டுறதுக்கும் இப்படி ஆட்டுறதுக்கு மட்டும் தான் தெரியும். கூத்து உண்மையை பேசும், நேர்மையை பேசும், எல்லாத்தையும் பேசும். ஆனா நாங்க பேச மாட்டோம். டிவிக்கு கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும். இப்படி தற்குறி பசங்களை வச்சுக்கிட்டு 2026 தேர்தலில் எப்படி ஜெயிக்க போறான்? டிவிக்கு 2026 நாங்க தான் ப்ரோ. களத்துல இல்லாதவங்க பேசவே கூடாது. தம்பி எத்தனை களத்துல போய் நின்றுட்டு வந்தீங்க? நாங்க எல்லா களத்துலயும் நின்னுக்கிறோம். நாங்க தான் இனிமே டிவிக்கு போட்டு டிவிக்கு கோட்டிக்கார பயில ஒண்ணும் கிடையாது. இப்படி கத்த தெரியும், ஆட தெரியும், ஆட்ட தெரியும். தலைவனே தற்குறி மதி பண்ணிட்டு இருக்கு பைத்தியக்கார பசங்க. இவரு இத்தனை வருஷம் இருந்து இன்னத்த பண்ணாரு. தம்பி நாங்க ஒரு எலெக்ஷன் விடாம எல்லா எலெக்ஷன்லயும் நிக்கிறோம். அதாவது எல்லாத்துலயும் தோத்துட்டாரு போனாரு. கொஞ்சமாச்சும் பேச விடுறானா? இப்படி தற்குறி மாதிரி கத்திக்கிட்டே இருக்கானுங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இவங்கெல்லாம் வந்து என்னத்தை கிழிக்க போறாங்க தேர்தல்ல வந்து? இவன் வரலன்னு சொல்லிட்டு இப்ப யாரு அழுதா? சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி தற்குறின்னு. நாங்கெல்லாம் தற்குறியா? ஆச்சரிய குறி. அதான் ஆச்சரிய குறி. அதான் ஒண்ணு டிவிக்கு இல்லட்டா டிவிக்கு, அவ்வளவுதான். இல்லட்டா விஜய் விஜய்னு கத்த தெரியும். விஜய் ப்ரோ இத்தனை வருஷமா இருந்து வரலன்னா ப்ரோ ஆளே இல்ல ப்ரோ, ஆளே இல்ல. டிவிக்கே தான் டிவிக்கே ப்ரோ. பாருங்க பாண்டிச்சேரியில போய் நம்ம மாச காட்டோமா? என்ன பண்ணாங்க தெரியுமா? இது வாங்கறதுக்காக போயிருக்காங்க. ப்ரோ 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 டிவிக்கே வெரி ராங் ப்ரோ. ஆமா ப்ரோ. பாண்டிச்சேரினா பனிமணி மாதா கோயில் ஞாபகம் வருதா? உங்க தலை கோயிலுக்கு போன மாதிரி தெரியலையே. ஐயா கோவாக்கு போனாரு. எதுக்கு போனாரு? இவர் தலைவர் கோவா போறதுக்கு மட்டும் தான் பண்ணுவாரு. கோவாக்கு எதுக்கு போனாரு ப்ரோ? அது அவர் விருப்பம் ப்ரோ. நீங்களா அதெல்லாம் கேட்க கூடாது ப்ரோ. அது அவர் விருப்பம். நீங்களா ஏன் கேக்குறீங்க? ஆமா, பாண்டிச்சேரிக்கு உங்க தலைவர் எதுக்கு போனா? பாண்டிச்சேரி மாஸ் காட்டுமா ப்ரோ? இங்க இருந்து அதர் ஸ்டேட்லயே மாஸ் காட்டுனது. அதெல்லாம் போகண்டா போடா. இங்க கிடைக்கலன்னு அங்க இது வாங்க போயிருக்கான் தலைவன். ப்ரோ ப்ரோ எங்கால அவ்வளவு எல்லாம் மோசமானவர் இல்ல. அவருக்கு வேணா கோவா போவாரு. கோவா போய் கோவாக்கு நடிகை கூட எதுக்கு போனாரு? கோவா தடியா சுத்துற பிரச்சனை இல்ல, நடிகை கூட எதுக்கு போனாரு? அது அவங்க விருப்பம் ப்ரோ. கோவால போய் என்ன தாட்டிட்டு வந்தாரு உங்க தலைவர்? அது அவங்க விருப்பம் ப்ரோ. டிவிக்கே இப்படி தற்குறி தலைவனை வச்சுக்கிட்டு இந்த மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இவன் வந்து பெருசு பண்ணிடுவான்ட்டு. பர்சனல் ப்ரோ, அது அவங்க பர்சனல். நம்ம அதுல தள்ளிட கூடாது. பாத்துங்க டிவிக்கே தான் ப்ரோ. எல்லாம் இது புசியானது குரல் வருது கொஞ்சம். நமக்கு எல்லாம் வரும். எங்க அண்ணா புசியானது டிவிக்கே டிவிக்கே ப்ரோ. ஒண்ணு இங்க ஒரு ஆமை ஓடு ஒண்ணு சுத்தி நின்று முச்சு விட்டோம் நம்ம. அதெல்லாம் திரும்ப வர. அதாவது கூட்டத்துல இருக்க எல்லாம் இப்படிதான் இருக்கு. ஒண்ணு கோவா சுத்துற கிடையாது, இருக்கிறது ஃபுல்லா இப்படியே இருக்கு. ஒருவங்க தலைமை வந்து அவனா? ப்ரோ ப்ரோ சங்கீதா மேம் கோச்சு பாருங்க, தப்பா பேசக்கூடாது. டிவிக்கே ப்ரோ. அதாவது இவங்களுக்கு கொள்கை தலைவர்களை கூட திருடிதான் வைக்கிறாங்க. ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. ப்ரோ டிவிக்கே சுயமா ஒரு கொள்கை தலைவர் எடுத்திருக்கீங்களா? ஒவ்வொரு கட்சியில இருந்தா ஒவ்வொன்னா திருடுறது. ப்ரோ ப்ரோ ஒத்துக்கணும். அது வந்து தமிழ்நாட்டோட சொத்து ப்ரோ. யாரு கேப்பா? தமிழ்நாட்டோட சொத்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இது டிவிக்கே. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. டிவிக்கே டிவிக்கே
நம்ம அரசியல் எதிரி யாரு? டேய் நீங்களே தான்டா. ஏய் நம்ம கொள்கை எதிரி யாரு? எல்லாமே நீங்களே தான்டா. கொள்கை உங்களை வச்சு உருப்படியா என்னடா பண்ண முடியும்? ஒரு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. கொள்கை தலைவரை கூட திருடி வைக்கிறாங்க. ப்ரோ அதெல்லாம் வந்து ஒரு பேசவே கூடாது. ஆளே இல்ல, அவங்கலாம் ஆளே இல்ல. பாத்துங்க, நம்ம தான் கொள்கை தலைவர் விஜய் தான் ப்ரோ. கொள்கை தலைவர் விஜயா? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். உங்க தலைவருக்கு முதல்ல என்ன கொள்கை இருக்கு? கொள்கைன்னா என்னன்னு தெரியுமா? 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு அதான் அங்க சுருட்டினது பத்தாதுன்னு இங்கேயும் சுருட்டுறதுக்கு வந்திருக்காரு ஒரு தலைவர். 200 கோடி சம்பளம் கெரியரோட உச்சத்துல யாரோ மாதிரி விட்டு எல்லாத்துக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் வரல ப்ரோ. அதான் மாசு, மக்களுக்கு நல்லது செய்வாரு ப்ரோ. அப்படி செஞ்சு கிழிச்சிட்டாலும் என்னது இது வரைக்கும் செஞ்சிருக்காரு? வந்து பேச கூட விடாத மாதிரி பண்றானுங்க தற்கூரி பயிலுங்க. விஜய் விஜய் இல்ல விஜய் விஜய்ன்றீல, விஜய் எப்படி என்ன தரவுல பண்ணா ப்ரோ? நான் நேரம் வரேன் ப்ரோ. எல்லாம் ஆளு முச்சு விட வேண்டிய நேரம் வந்துச்சு. முச்சு விட்டுலாம் பாருங்க. அனிதாக்காக வந்து நின்னாரா ப்ரோ? யாருக்குப்பா? அனிதாக்காக வந்து நின்னாருல்ல. அஜிதா தெரியுமா ப்ரோ? அஜிதா கார் முன்னாடி வந்து நின்னாங்க, முன்னாடி விழுந்தாங்க. நின்னாரா? டிஎம்கே சதி. டிஎம்கே சதியா? டிஎம்கே சதி உங்க கட்சிக்காரங்க நான் தூத்துக்குடியில அவங்க எல்லா பொறுப்பை பார்த்தாங்களாம். அதெல்லாம் திமுக சதி. புசி புசி திமுக சதி ஓடினாரு, பின்னாடி கார்ல ஓடினாரு. திமுக சதி, திமுக சதி. இதுக்கும் திமுக சதி. அதாவது புசி வந்து பின்னாடி ஓடினதுக்கு திமுக சதி. திமுக சதி. ஓஹோ, பக்கத்து வீட்டு பொண்ணு பக்கத்து வீட்டு பையனை எடுத்துட்டு போயிடுச்சாமே. திமுக சதி. ஏய் டீல உப்பு இல்லப்பா. திமுக சதி. மண்டையில மூளை இருக்கா? திமுக சதி. உங்க தலைவனுக்கும் அந்த நடிகைக்கும் இதை இருக்குமே. திமுக சதி ப்ரோ. அதான் எல்லாத்துக்கும் திமுக சதி. அதாவது நாய்களை பாத்திருக்கீங்களா? அது கூட நார்மலா தான் குலைக்கும். நம்மளே கடிச்சிட்டு போலங்க. கரெக்ட். அதான் மக்களே, தற்குறிங்கிறதுக்கு 10 பொருத்தம் இல்ல 100 பொருத்தமும் பக்காவா இருக்கும் டிவிகேக்கு. ப்ரோ 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 வேற முச்சு விட நேரம் வந்து. அதான் இன்னொன்னு சொல்றேன், இவன் தலைவனுக்கு சுயமா பேச தெரியாது, எவனாவது எழுதி கொடுப்பான், வளர வேண்டியது. நரேந்திர மோடி பேரை கூட ஒழுங்கா சொல்ல தெரியலங்க ப்ரோ. நரேந்திர மோடிக்கு திருக்குறள் வரலாறு தெரியுமா? உன் தலைவனுக்கு வரலாறு தெரியுமா? ப்ரோ வரலாறு இது மேல தான் படிக்க போறோம். வரலாறு எங்களுக்கு தெரியாதா? அஜித் நடிச்ச படம். அதான் தெரியும். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அஜித் நடிச்ச படம் என்ன பேர் சொன்ன? வரலாறு. நீ தானே கேட்ட ப்ரோ. வந்துட்டாரு இப்படிதான் பல இடத்துல இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க காசு வாங்கி மறந்துடுறாரு. வரலாறுல வந்து அஜித் நடிச்சாரு. கொள்கை தலைவர்கள் பேர் ஏதோ 5 பேர் வச்சிருப்பீங்களே, ஒரு பேர் சொல்லு ப்ரோ. 5 பேர் அது சமமா. நானே சொல்றேன். புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, விஜய், அப்புறம் த்ரிஷா. ஓ த்ரிஷா. இன்னொருத்தர் மிஸ் ஆகுது. இன்னொருத்தர் மிஸ் ஆகுதா? கீர்த்தி சுரேஷ். ஓகே ஓகே. சின்னம்மா பெரியம்மா யாரு? சின்னம்மா ப்ரோ. சின்னம்மா எல்லாம் வந்து ஆளே கிடையாது. அவங்க எல்லாம் வந்து ஃபீல்டுலயே இல்ல ப்ரோ. என்ன கேள்வி கேட்டு சொல்றேன் ப்ரோ. டிவிகே ப்ரோ. அதான் டிவிகே காரங்க தற்குறி தாங்க. எல்லாம் தற்குறிமா தான் பேசுங்க. சுயமா பேச தெரியாது. எதை பேசணும், எப்ப எப்படி பேசணும், என்னத்தை பேசணுங்கிறதே தெரியாது. வந்தான்களா சும்மா கத்துறான்களா போனான்களான்னு இருக்கும். அதுல பக்கத்துல எவ்வளவு மண்டை உடஞ்சு கிடந்த கூட பார்க்க மாட்டான். இவர் தலை வந்துடும் ப்ரோ. இவரை முச்சு விட வேண்டிய நேரம் வந்துச்சு. நான் அப்பயே முச்சு விட்டு இருப்பேன். சரி ஏதோ பண்ணா போகுது புள்ளன்றதுக்காக வச்சிருந்தேன். இவரு சொல்ல அப்படி என்னது, தமிழ்நாட்டுல தமிழ்ல என் மகன் படிக்கிறதுக்கு ஸ்கூல் இல்ல, வைக்கப்படுற அப்படின்னு சொல்ல அப்படி. மகனுக்கு எல்லாம் வெளி புத்தகம் தான் படிக்கணும்னு சொல்ல அப்படி. ஆனா அவர் பையன் போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இன்டர்வியூ தனியா எடுப்பாங்க. எது கேட்டாலும் அவனுக்கு இப்ப முதல்ல பாடம் தான் சொல்லிருப்பாரு. நீங்க வேணா பாருங்க டிவிக்கே தான். இது மட்டும் கிடையாது, ஆளு வாடகை வீட்டுல தான் இருக்கிறாரு. தெரியும்ல எவ்வளவு பெரிய வாடகை வீடு தெரியுமா? 2 லட்சம் ரூபாய் வாடகை வீடு. பாத்துக்கோ டிவிக்கே. 2000 கோடி. ஐயோ மாத்தி சொல்லிட்டேன். 200 கோடி விட்டு வந்துக்கிறாரு. போ யாரு வருவா? அதான் முக்காட போட்டு போண்டிதான் அவங்க தலைமை. இப்படி இதுக்கப்புறம் 2026ல இப்படிதான் போனோம். டிஎம்கே சதி. டிஎம்கே ஆளு ப்ரோ. கூட்டணி வச்சுக்கிறாரு. டிஎம்கே சரிதான், வேற ஒண்ணும் கிடையாது. பிஜேபி கொள்கை எதிரி யாரு? பிஜேபி வந்துருச்சு பாத்தீங்களா? மேல இருந்து ஒருத்தர் திருக்குறா, இது இப்படி ஆட்டுது, அவ்வளவுதான். கொள்கை எதிரி யாரு? இல்ல நீங்க தாண்ட கொள்கை எதிரியே. உங்களை வச்சு எப்படி நான் உருப்பட போறான்?